வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது 2024 மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மோசடி செய்து வெற்றி பெற்றுள்ளது. தொகுதிக்கு 1.5 லட்சம் போலி வாக்காளர்கள், ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம். தமிழகத்தில் 6 லட்சம் பிகாரிகளை வாக்காளர்களாக சேர்க்க திட்டமா? அமைச்சர் துரைமுருகன், ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது பீகாரை பொறுத்தவரை எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மெத்தடில் அங்கே நிறைய வாக்காளர்கள், அவர்களுக்கு தேவையான வாக்காளர்களை அவர்கள் சேர்ப்பதும் அவர்களுக்கு வாக்கு அளிக்காத வாக்காளர்களை நீக்குவதுமாக தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் வந்தது. அதே அளவில்தான் தமிழகத்திலும் வாக்காளர்களை புதிதாக சேர்க்க, பிஜேபிக்கு ஆதரவான வாக்காளர்களை, குறிப்பாக பிகாரிகளை சேர்க்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கு கடும் கண்டனத்தை துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போன்றோர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் முறையே இறந்துவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்று டெல்லியில் நடைபெற்ற ஒரு சட்ட மாநாட்டு, காங்கிரஸ் சட்ட மாநாட்டில் இன்று ராகுல் காந்தி அவர்கள் இன்று தெரிவித்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி முறைகேடு செய்துதான் 2024 தேர்தலில் வெற்றி பெற்றது, அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது, விரைவில் அதை வெளியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது இது பல்வேறு சந்தேகங்களை 2014 முதலே எங்களுக்கு எழுப்பி வந்தது. அதே சமயத்தில் பல தேர்தல்களில் தோல்வி அடையும் போதும் கிட்டத்தட்ட நிறைய சந்தேகங்கள் இருந்தது, முறைகேடுகள் இருக்குமோ என்று. சில முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டாலும் கூட அதற்கான ஆதாரம் எங்களுக்கு இல்லாததால் அந்த சமயத்தில் அதை வெளியிட முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்ற ஒரு சூழல் வரும்போதும் சரி, மகாராஷ்டிராவிலும் சரி, பல்வேறு கட்சிகள் காணாமல் போனது, காங்கிரஸ் தோல்வியடைந்தது போன்ற பல்வேறு விஷயங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நாங்கள் இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே நாங்கள் தேடி இப்போ எடுத்திருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட 100% ப்ரூஃப் இருக்குது. அவர் அவருடைய வார்த்தையில் சொல்லணும்னா லிட்ரலி லைக் அன் ஆட்டம் பாம் அப்படின்றார். கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும், மிக விரைவில் நாங்கள் இந்த ஆதாரங்களை வெளியிடுவோம் என்ற ஒரு கருத்தை அவர் இன்று டெல்லியில் நடைபெற்ற அந்த சட்ட மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார். அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறாக இன்று டெல்லியில் நடைபெற்ற அந்த சட்ட மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் கூறிய கூற்றானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிப்போம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வி திரு நந்தகுமார் உங்கள்கிட்ட வாங்குறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்றாங்க, மிக விரைவில் வெளியிடுவோம் சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி. முதல் சுற்று கருத்து உங்களுடைய. அனைவருக்கும் வணக்கம். அதாவது 28 மே 23 புது பாராளுமன்றத்தை நம்ம பிரதமர் ஐயா மோடி அவர்கள் திறந்து வச்சார். அந்த புது பாராளுமன்றம் திறந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு செங்கோலை கொண்டு போய் வச்சார். அதாவது ஒரு இந்துக்களின் அடையாளமாக, ஒரு நீதியின் நியாயத்தின் ஒரு அடையாளமாக இருக்க போகுது அப்படிங்கிறது, நாடாளுமன்றம் இருக்க போகிறது அப்படின்றது ஒரு அடையாளமாக எதுவுமே செங்கோலை வச்சார். இந்த செங்கோலை வைக்கிறதுக்கு இங்கேருந்து இருக்கிற எல்லா சாமியார்களும் கூட்டு போய் அங்கே நிற்க வச்சு அது ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி நடத்தினார். ஆனால் யாரை கொண்டு போய் அங்கே நிற்கணுமோ, யார் மூலியமாக ஒரு புதிய பாராளுமன்றத்தை திறக்கணுமோ, இந்த நாட்டின் ஜனாதிபதியே ஒதுக்கி வைத்து விட்டு இவர் ஒரு முழுக்க ஒரு இந்துத்துவ நாடகமாக அங்கு அரங்கேற்றினார். அது முடிஞ்சது. அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த செங்கோல் கொண்டு போகிறதும், அந்த செங்கோலுக்கு அவங்க பண்ண வழிமுறைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளே செங்கோலை கொண்டு போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 22 ஜனவரியில் அயோத்தியாவில் ராமர் கோயிலை திறக்கிறார். ராமர் கோயிலை திறக்கிறாங்க, சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவராக திறக்கிறாரு, போறாரு, ஒரு ரிப்பன் கட் பண்ணாருன்னு போனால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கடவுளான ராமருக்கு ஒரு பிரதமர் போய் கண்ணு திறக்கிறார் முதல்ல. அப்புறமா அவருக்கு பிராணம் கொடுக்குறார், உயிர் கொடுக்குறார்.
இப்படி எல்லாம் கொடுத்து தன்னையே முழுக்க முழுக்க வந்து ஒரு கடவுள் மாதிரியே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்தியாவில் நான் தான் கடவுள், என்னை மீறி இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். எதற்காக அப்படின்னா, ராமர் கோயிலை நாங்கள் சொன்ன மாதிரி கட்டிட்டோம், ஏன்னா வேற எதுவுமே நாங்கள் பண்ணல. அதாவது நாங்கள் சொன்ன 14 சொன்ன எல்லா மேனிஃபெஸ்டோல சொன்னதுல எதுவுமே நாங்கள் பண்ணல. ஆனால் ராமர் கோயிலை மாத்திரம் நாங்கள் கட்டிட்டோம். அதுவும் அரைகுறையா கட்டினாலும் யாரு தடுத்தாலும் நான் தான் திறப்பேன், நான் தான் கண்ணு வைப்பேன், நான் தான் உயிர் கொடுப்பேன்னு சொல்லி திறந்து முடிச்சார். எதுக்காக? 24 தேர்தலில் ராமர் கோயிலை வைத்து இவர்கள் பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதில் வாக்கு வாங்கணும்னு சொல்லி நினைச்சு இவங்க பண்ணாங்க. ஆனா நடந்தது என்ன? அதே அயோத்தியா ஃபைசாபாத் தொகுதியில் அதே பிஜேபி ஒரு சாதாரண ஒரு தலித் வேட்பாளரிடம் தோற்கிறார்கள். ஏன் தோக்குறாங்க? எதனால தோக்குறாங்க? இந்த இந்துத்துவ அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. எப்படி தோக்குறாங்க? அதாவது இந்த இந்துத்துவங்கிற ஒரு கார்டை வச்சு இவர் வந்து பெரிய பிளே பண்ணி எப்படியாவது வந்து ஒரு பெரும்பான்மை, அதாவது அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் 2019 303 சீட்டு ஜெயிச்சவங்க 400 சீட்டு ஜெயிப்போம். யாரை நம்பி? ராமரை நம்பி 400 சீட்டு ஜெயிப்போம் சொல்லி அவ்வளோ பெரிய உறுதிமொழியை கொடுத்தார். ஊரெல்லாம் போய் பேசினார். ஆனா ஜெயிச்சது எவ்வளோ? 240. இல்ல, அவரோட சொந்த தொகுதியிலே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மிகவும் வேண்டிய தொகுதியிலே வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. நம்ம தேர்தல் நியாயமா நடந்தது அப்படியா நம்ம புரிஞ்சுக்க முடியுது சார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க முன்னாடி இப்படி வரீங்க. அவங்களுக்கு வேண்டிய தொகுதி, அவங்க எதிர்பார்த்த தொகுதி அயோத்தியாலே அவங்க தோக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்தியாவின் மக்கள் நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க மக்கள். இனிமேல் இவங்களுக்கு ஓட்டு போறது வேஸ்ட்னு சொல்லி மக்கள் எல்லாம் டோட்டலா வந்து எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்க போறாங்க. சரி, ஆனா அந்த எதிர்கட்சிக்கு அளிக்கும் வாக்குகள் எல்லாம் வேற மாதிரி மடை மாற்றி திசை மாற்றி அது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு 1.5 லட்சம் ஓட்டு மாத்தி இவங்க வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 240 ஜெயிக்கணும்னு சொல்லி ஜெயிச்சு வந்துட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பாத்தீங்கன்னா மோடி ஐயாவே பாத்தீங்கன்னா வாரணாசி தொகுதியிலே 9 சுற்றுகள் எங்க இருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவர் எப்படி ஜெயிச்சிருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது. இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கியும் உங்களால வந்து 240 சீட்டை ஜெயிக்க முடியுதுன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஏதோ மோசடி செய்துதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாரு எங்க தலைவர், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அது இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஆனா அத பாஜக என்ன பண்ணிட்டாங்களா மாத்தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மோசடி, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மோசடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங்ல ஜெயிக்கிற மோடி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதைத்தான் நாங்க வந்து அப்பதான் சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு தொகுதியும் சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஹரியானால தேர்தல் நீங்க எடுத்தீங்கன்னா தலைவர் வந்து வருத்தப்பட்டு பேசுறாரு. ஹரியானா தேர்தல்ல, மாநில தேர்தல்ல சார் ஒரு பிரஸ் இல்ல 2 பிரஸ் இல்ல சார் 6 பிரஸ் எங்களுக்கு வந்து 55% வாக்குகள் 55% ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க, 48% ஜெயிப்பாங்கன்றாங்க. ஆனா எக்ஸிட் போல் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வரும்போது முழுக்க தலைகீழ மாறி வருது. எப்படி மாறுங்க? இப்ப பத்திரிகையாளர் இருக்காரு, இவங்க பொய்யா சொல்லுவாங்க, இல்ல நீங்க இருக்கீங்க, நீங்க பொய்யா சொல்லுவீங்க. ஒரு பத்திரிகையாளர் சொன்னா கூட பரவாயில்ல, 6 பத்திரிகையாளர் அடிச்சு சொல்றாங்க இந்த முறை காங்கிரஸ் கண்டிப்பாக இங்க ஜெயிக்கிறதுன்றாங்க. ஆனா அங்க டோட்டலாவே ரிசல்ட் தலைகீழ வருது. கருத்து கணிப்புகள் பொய்யான விஷயங்கள் நிறைய, கருத்து கணிப்புகள் பொய்யாகலாம். அது எப்படின்னா 50-50 இருந்ததுன்னா நீங்க இவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு போகிறதுக்கு பொய்யாகலாம். இங்க சார் 100% ஷூர் 6 கணிப்பு வந்து இவங்க தான் ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு. 6 கணிப்பு இவங்களுக்கு. எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் சார். இப்ப ஹரியானா தேர்தல்ல பாஜக வாங்கினது 55,40,000 ஓட்டு, 55,40,000 ஓட்டு. காங்கிரஸ் வாங்கினது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 54,30,000 ஓட்டு, 54,30,000 ஓட்டு. 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 84 தொகுதியில நான் சொல்றேன், 84 தொகுதியில நின்று 2 பேரும் நின்று இவங்களுக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1,18,198 ஓட்டு. புரியுதுங்களா? பாஜக ஜெயிச்சது எத்தனை சீட்டு? 48 சீட்டு. இந்த 48 சீட்டு காங்கிரஸோட வித்தியாசம் மார்ஜின் எவ்வளவு தெரியுங்களா? 9,60,000 வாக்குகள். எங்க இருந்து வந்து 8 லட்சம் ஓட்டு சார்? உங்களுக்கு மொத்தம் 89 தொகுதியில நீங்க வாங்கினது 1,18,000 தான். 48 தொகுதியில எங்க இருந்து 8 லட்சம் ஓட்டு வந்தது? யார் போடுறது உங்களுக்கு? இப்படியாக
இவிஎம் மிஷினை வைத்து யார் யாருக்கோ விழும் ஓட்டுகளை இவங்களுக்கு மடை மாற்றி ஜெயிக்கிறாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, ப்ரூவ் பண்ணுவோம். நீங்க பீகார்ல திருப்பி இதே எஸ்ஐஆர்ல பண்ணி அங்க 64 லட்சம் பேரை நீங்க நீக்கிருக்கீங்க சார். ஒரு எஸ்ஐஆர் நடத்துறது எதற்காக அப்படின்னா புதுதாக உறுப்பினர்களை சேர்க்கணும். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்றான். நீங்க வந்து மாஸ் அடிஷன் தான் பண்ணணும். மாஸ் அடிஷன் பண்றதை விட்டுட்டு நீங்க மாஸ் டெலிஷன் பண்றீங்க. எப்படி நீங்க பண்றீங்க? ராகுல் காந்தி அவர்களுக்கு உண்மையிலே வந்து நிறைய ஆதரவுகள் இருக்கதான் செஞ்சிருக்கு. ஆனா இது இந்த மாதிரியான முறைகேடுகள் மூலமா தான் பிஜேபி. இப்போ நாங்க இவ்வளவு தூரம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லும் போதே ராஜ்நாத் சிங் சொல்றாரு, அது ஆதாரம் குற்றச்சாட்டுறாரு. அதாவது அவங்கள மாதிரி போகும்போது, அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா அதுக்கு பேரை மாத்திட்டாங்க. அதாவது பாரதிய பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி வந்து பிஜேபி பாரதிய ஜூம்லா கட்சி ஆயிடுச்சு. எல்லாமே பொய், எது எடுத்தாலும் போய் எது கேட்டாலும் ஜூம்லா. ஏங்க நீங்க 15 லட்சம் தரீங்களே ஜூம்லா, ஏங்க இவங்களுக்கு வேலை 2 கோடி வேலை தரீங்களே அது ஜூம்லா, ஏங்க இங்க எய்ம்ஸ் கட்டுறீங்களே அது ஜூம்லா. எல்லாமே ஜூம்லா ஜூம்லா போய் பாரதிய ஜூம்லா பார்ட்டி இன்னொரு நிலைமை சொல்றாரு. நாங்க ஆதாரத்தை வெளியிடுவோம். பீகார்ல எஸ்ஐஆர்ல நீங்க அதை நிறுத்தி முறைப்படி செய்யலனா ஆதாரம் வெளிவரும். கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் கமிஷன் இருக்கவங்களும் இதுல வந்து சட்டம் முன்னாடி நிற்பாங்க. சரி, ரைட், ஓகே சார். ஆதாரங்கள் இருக்கிறது திரு தூத்துக்குடி செல்வம் சார். எப்படி விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு தலைவர் வந்து சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா எப்படி சார்? ஏற்கனவே முன்னிலை சொன்ன மாதிரி லிட்டரலி லைக் அன் ஆட்டம் பாம் அப்படின்றாரு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த தயாரா இருக்காரா? ராஜ் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் நந்தகுமார் வந்து கேளுங்க, நந்தகுமார் அவர்கள் வந்து கொஞ்சம் வலுவான வாதத்தை வைப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சம்பந்தமே இல்லாம எங்க இருந்து போறாரு, செங்கோல்ல இருந்து போய் சம்பந்தம் இல்லாம மக்கள் வந்து ஆதரவு இல்ல, அதனால நீங்க மோசடி இல்ல, மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டளிக்க தயாரா இல்ல, அதனால மோசடி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டதுன்றது விளக்குறதுக்காக அதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இல்ல, அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இப்ப மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவருடைய குற்றச்சாட்டு வாக்கு இயந்திரம் இருக்கு பாருங்க, மின்னணு இயந்திரத்துல மோசடி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சொல்றவர் யாருன்னு கேட்டா ஏதோ போற போக்குல இருக்கிறவர் இல்ல, ஒரு காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியினுடைய தலைவர். அவர் 2 நாள்ல நாங்க வந்து என்னமோ புயல் வருகிறது, பூகம்பம் வருகிறது என்று வானிலை அறிக்கை சொல்றதை விட இன்னைக்கு ஒரு சட்ட மாநாட்டில், சட்ட கருத்தரங்கில் பேசும் பொழுது சொல்லும் பொழுது ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட அவர் வந்து இன்னைக்கே கூட வெளியிட்டு இருக்கலாம். ஒண்ணு. 2வது, நீங்க மரியாதைக்கு நந்தகுமார் சொன்னாரு ராமர் கோயிலை திறந்தாங்க அங்கேயே தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதை நீங்களும் கூட கேட்டீங்க. ஒருவேளை எங்களிடத்துல வெற்றி பெறுவதற்கான மாயமும் மந்திரமும் இருக்குமானால் அந்த வாக்கு இயந்திரத்தை நாங்கள் கையாளக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்குன்னு சொன்னா 543 தொகுதியில 500 தொகுதி குறையாம நாங்க ஜெயிச்சிருக்க முடியும். அதுல இருந்து அப்படி ஜெயிச்சா சந்தேகம் வந்துரும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விட்டுட்டீங்க. என்ன சார்? இல்ல அப்படி ஜெயிச்சா சந்தேகம் வந்துரும்ல சார் ஒட்டுமொத்தமா? சார் 400 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். சரி சரி, வேற ஒண்ணு இல்ல. தமிழ்நாட்டுல வந்து சார் 2014, 19, 24 2014 மட்டும் நாங்க ஒரே ஒரு இடம் வெற்றி பெற்றோம். 2014 கன்னியாகுமரியில மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றாங்க. 2014 கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு அவங்க போட்டியிட்டு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை வெற்றி பெற்றாங்க. எங்க ஒரு இடத்தை தவிர மற்றது அவங்கதான். ஒன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி 1, 2 தவிர மிச்ச எல்லாமே அவங்கதான் வெற்றி பெற்றாங்க. சரி, ரைட்டு. இப்போ அதுக்கு பிறகு உள்ள காலம் 2019 ஆகட்டும் அல்லது 2024 ஆகட்டும், தமிழ்நாட்டுல அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். 2024 தான் நாங்க மதிக்க தகுந்த வாக்குகளை பெற்றோம். ஆனால் எங்களுக்கு வெற்றி கைகூடல, வெற்றி வரல. அப்ப நீங்க இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் எங்களால் வாக்கு சாதனத்துல, அந்த இயந்திரத்துல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் முறைகேடு செய்ய முடியும் என்று சொன்னால்
இதை செஞ்சிருக்க முடியும் தானே ஒண்ணு. இரண்டாவது, என்னுடைய நண்பர் நந்தகுமார், மரியாதைக்குரிய அண்ணன் ராமன், நீங்க உள்ளிட்ட தங்கை நாகநந்தினி உள்ளிட்ட அனைவருக்கும் தெரியும், வாக்குச்சாவடிகள்ல ஒவ்வொரு கட்சிக்குமே 2 வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க. அந்த முகவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னால மாதிரி கிடையாது. இப்போ எலக்ட்ரோல் அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க, அதுல எல்லாருடைய போட்டோ அடையாள அட்டை இருக்கிறது. போட்டோ அடையாள அட்டை இருக்கு. அதுல ரிட்டர்னிங் ஆபீசர், ப்ரொசீடிங் ஆபீசர், இப்படி வரிசையா எல்லாரும் செக் பண்ண பிறகுதான் இல்ல சார், அது ஒரு பக்கம் இல்ல. அந்த பாயிண்ட் எனக்கு பேசியிருக்கோம், புரியுது. ஆனா இப்ப நீங்க வாக்காளர் பட்டியலே முறைகேடுகள் இப்ப 6 லட்சம் பேர் செக் பண்ணும்போது அதுல 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட போலி வாக்காளர்களா இருக்கும்போது அது முன்னாடியே உங்களுக்கு பிக்ஸ் ஆயிருது இல்லையா? நீங்க இவிஎம் கூட நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு சரியா இருந்தா கூட பீகார்ல 60 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல எஸ்ஐஆர்ல அந்த ரிவிஷன்ல இன்டென்சிவ் ரிவிஷன்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நீக்கப்பட்டதோடு முடியல, இன்னும் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தால் சேர்ப்பதற்கான அவகாசம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால அவங்க இன்னும் யாராவது தகுதியானவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் மனு கொடுத்து ஃபார்ம் 6 கொடுத்து அவங்க சேர்த்துக்கிட. அந்த தகுதியான நபர் யார்? பிஜேபிக்கு வாக்களிக்க தகுதியானவர்களா அப்படின்ற கேள்விதான். ரங்கநாத் சார், நீங்க யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியுமா? நான் யாருக்கு வாக்களிப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய வலிமையே. இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வலிமை. அதனாலதான் சொல்றோம், ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்திலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வைத்திருக்கிற, வாக்குச்சீட்டு வைத்திருக்கிற நீதிபதிகள் வாக்காளர் பெருமக்கள். நம்ம சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இவர் வாக்களித்தார் இல்லை இவர் வாக்களிப்பார், இவர் வாக்களிக்க மாட்டார் என்கிற இது தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த 60 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளதேசத்தில இருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள், நேபாளத்தில் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் பிளீஸ், மியான்மர்ல இருந்து வந்தவங்க, அதாவது அந்நிய தேசத்திலிருந்து யாராவது ஊரில் வந்திருந்தால் அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அப்படின்னு டவுட் இருக்குன்ற மாதிரியான பாயிண்ட். நீங்க ஒண்ணு கேளுங்க ரங்கநாத் சார், நீங்க போற போக்குல ஜனநாயகம் என்பதே ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ் தான். டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன். ஜனநாயகம் என்பது நாம கருத்துக்களை சொல்றதுதான். ஆனால் நான் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இடத்தில் இருந்து இவ்வளவு உண்மைக்கு மாறான தகவலை நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா அவர் இவ்வளவு நீங்க சொன்ன அதே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கூற்று இவ்வளவு தூரம் பகிரங்கமா சொல்லும் போது ஆதாரம் இல்லாம சொல்லுவாரான ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம அடுத்த சுற்றில் விவாதிப்போம். நான் ஒன்னே ஒன்று கேளுங்க ரங்கநாத் சார், சுருக்கமா சொல்லுங்க. அடுத்த 2 பேர்ட்ட பேசுங்க. ஆதாரத்தை வெளியிட்டு தான் பேசியிருக்கிறான். நான் ராகுல் காந்தி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உண்மைக்கு மாறாக பேய் சொல்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுறேன். சரி, ஓகே சார், அடுத்த சுற்றுல என்ன விரிவா பேசுவோம். பொதுவெளியில பேசும்போது இதோ ஆதாரம் இருக்கிறது. சரி, புரியுது சார், புரியுது. நாகநந்தினி மேம், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. தமிழகத்திலும் இது போன்ற பீகார் போன்ற சம்பவங்கள் இங்கும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா உங்களுடைய பார்வை? நம்ம தூத்துக்குடி செல்வம் சார் ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தார் சார், எல்லா விவாதங்களும் யார் அந்த சார் அப்படின்னு. இப்ப அந்த சாருக்கான விளக்கம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சார், இப்ப புரிஞ்சிருச்சா சாருன்னு? ஒரு நிமிஷம், அவரு ரொம்ப அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு டெமோக்ரஸி என்னன்னு தெரியுமா, அது என்னன்னு தெரியுமா? டெமோக்ரஸினா ஃபர்ஸ்ட் ரைட் டு வோட் சார். அப்போ ஜனநாயகத்தை நாங்க காப்பாற்றுறோம், வாக்காளர்கிட்ட எங்களுடைய உரிமையை கொடுக்கிறோம். இன்னைக்கு உரிமையை பறிக்கிறீங்கன்னு தானே நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அது எப்படி சார்? நாடாளுமன்ற தேர்தல் இப்பதான் முடிஞ்சது, சட்டமன்ற தேர்தல் இப்ப வரப்போகுது. 2க்கும் இடப்பட்ட ஒரு இடைவெளி பார்த்தா ஒரு 12 மாசம் 14 மாசம் வச்சுக்கோங்க. 14 மாசத்துல 20 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு கணக்கு நீங்க சொல்றீங்களே சார், அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ன்றது நாங்க கேட்கிறோம். சரி, அப்படியே இருந்தாலும் அதை மார்க்கிங்ல போட்டுட்டு அதே லிஸ்ட் வச்சு தேர்தல் நடத்த வேண்டியது தானே? எப்படி சார் திடீர்னு 65 லட்சம் பேர் காணாம போயிடுறாங்க,
அதுல 35 லட்சம் அப்படிங்கிறவங்க வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க எங்கேயே தேடல அப்படின்னாங்க. ஏன் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல நீங்க செய்யல? அதுவும் இல்லாம இந்த விஷயம் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வச்சுப்போம். அப்ப எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் செய்யுதுன்னா தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடிதான் இது செய்யுமா? இல்ல நான் சரியான நீங்க ஆல்ரெடி ஜனவரியிலேயே ஒரு ரிவ்யூ லிஸ்ட் எடுத்துட்டீங்க. நான் சொல்றேன் சார். பீகார்ல இதுதான் வந்து சரியாக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டீங்கல்ல, அது எப்படி அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு உடனடியா நீங்க ஒரு லிஸ்ட் தயாரிக்கிறீங்க? இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்ன நாங்க சொல்றோம், எங்களுக்கு எதனால இதை மோசடின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இப்ப வந்து இவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க சார், ஆதார் கார்டு யார் கொண்டு வந்தாங்க? இவங்களுடைய மாண்புமிகு விஸ்வகுருவினுடைய தலைவர் இல்ல விஸ்வகுருவே அவருதான் இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே டிக்ளேர் பண்றாரு ஆதார் கார்டு இருந்தா போதும், எல்லாமே அதுலதான் அடிப்படை. ஆனா நீங்க அந்த ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் ரேஷன் கார்டையும் நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 11 ஆவணங்கள் வேணும்னு கேக்குறீங்களே, இது வந்து பீகார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இந்து ஒரு சர்வே எடுத்துருக்காங்க சார், இந்து ரிப்போர்ட் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கும் போது டெலிபோன் மூலமா யார் யாரெல்லாம் இவங்க நீக்கிருக்காங்களோ, அதாவது புலம்பெயர்ந்து போனாருன்னு சொன்னாங்களோ அந்த தொழிலாளர்கள், அவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பேர்லாம் எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலா இவ்வளவு ஆவணம் படிவங்கள் உங்ககிட்ட கேட்கறாங்க, உங்களால இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது இதுலதான் விஷயமே இருக்கு. இவங்க நீக்கின அத்தனை பேரும் உண்மையாலுமே பட்டியல ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறதுக்கு சான்று இது இருக்கு. ஏன்னா அங்க இருக்க மக்கள்ல எங்கனால இதுக்கு மேல அங்க போய் உடனடியா அதை சரி செய்ய முடியாது, உடனே அதுக்கான பதிவுகள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இது எப்படி நம்ம வந்து சரின்னு ஏத்துக்க முடியும்? அதை தாண்டி இவன் சொல்லும் போது பேசும்போது சொன்னாரு, தமிழ்நாட்டுல வந்து 2019 ஜெயிக்க முடியல, 24 ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியாது சார், இனி ஜெயிக்க 2029 கூட இவங்களால முடியாது. ஏன்னா அப்ப இவிஎம்ல முறைகேடு நடக்கலன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு அவங்க கேக்குறாரு. சொல்லுங்க சார். இல்ல இவிஎம்ல முறைகேடு நடக்கலன்ற நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு அவரு சார். அல்ல அப்ப தமிழ்நாட்டுல வெற்றி பெற்று இருக்கலாமே, அங்கேயும் முறைகேடு பண்ணி நாங்க ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்றாரு அவரு. சொல்லிட்டேனே, நீங்க என்னென்ன தப்பு செய்யறீங்களோ அதெல்லாம் முன்கூடியே தெரிஞ்சனாலதான் தொகுதி மறுசீரமைப்புல இருந்து நீங்க சொல்ற இந்திய எதிர்ப்புல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க முன்னெடுக்க வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏத்துட்டு ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுத்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது திரும்ப உங்களுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க. அதை தாண்டி என்ன தெரியுமா சார், இவிஎம்ல முறைகேடு நாங்க சொல்றோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குது, மக்களவை தேர்தல். அப்ப 47 தொகுதிகள்ல 30 தொகுதி வந்து தோல்வி பெறுது பிஜேபி. தேர்தல் வரும்போது பெரும்பான்மையில ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த இவிஎம்ல முறைகேடு அப்படிங்கறதான விஷயம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 2019 படி, அதாவது 2019 2024 தேர்தல், அந்த தேர்தல் 5 ஆண்டுகள்ல 31 லட்சம் புதிய வாக்காளர்களை தான் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஆனா 2024 தேர்தல் வரும்போது 5 மாசத்துல 41 லட்சம் புதிய வாக்காளர்கள் அவங்க சேர்க்கிறாங்களே, அது எப்படி நடந்துச்சு? அதை தாண்டி மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலின் போது 5 மணிக்கு மேல 76 லட்சம் வாக்குகள் பதிவு இருக்கு, அது எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் தானே ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய டைரக்ட் क्वेश्चंस. இல்ல கண்டிப்பா அவர் வந்து முதல்ல குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா முதல்ல ஆதாரம் இருக்குன்னா முதல்ல வெளியிட்டு பேச வேண்டியதானன்ற ஒரு கேள்வியை வந்து அவர் வைக்கிறார் இல்லையா நம்ம தூத்துக்குடி செல்வம் சார். விஸ்வகுரு அவர்களுக்கு நாங்க தெளிவாதான் சார் சொல்ல வேண்டியதா இருக்கு. இவங்க மேலோட்டமா சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப மேலோட்டமா தானே சொல்லியிருக்காரு. சரி 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 சார், முதல் சுற்று பொறுப்பு இல்ல. சரி நாகநந்தினி மேம், நம்ம ரெடி. நான் வரேன் முதல் சுற்றுல இன்னும் ராமன் சார்ட்ட கருத்து கேட்க வேண்டியிருக்கு, நேரம் குறைவா இருக்கு. நான் வரேன் நாகநந்தினி மேம், மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். ராமன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். அதாவது இப்போ வந்து இந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள்ல 1.5 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆதாரம் உள்ளது என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. எதுல இருந்து ஆரம்பிக்கிற பிரச்சனைனா, பீகார் தேர்தல் இந்த வருஷம் கடைசி நடக்குது. இந்த பீகார் தேர்தலில் 26 சட்டமன்ற தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதளம் லல்லு பிரசாதோடைய கட்சி அங்கே ஜெயிக்கக்கூடியது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளத்தனமாக குடிபுகுந்துள்ளார்கள் அந்த இடத்துல. அது அவங்க சர்வே எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம். நீங்கள் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் ராகுல் காந்தி யாரை சொல்லணும்னா, மேற்கு வங்க மாநிலத்தில்
திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவரும் முதலமைச்சரான மம்தா பானர்ஜியிடம் சொல்ல வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு 1962 இந்தியாவில் அந்த போர் நடந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, 72 பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் பிரச்சனையில் என்ன நடந்தது என்பது, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அந்த கிழக்கு பாகிஸ்தான் உள்ள இது வந்து பல லட்சம் மக்கள் கள்ளத்தனமாக மேற்கு வங்கத்திலும் அஸ்ஸாம், ஹரியானா, பீகாரில் குடியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் குடியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கள்ளத்தனமாக ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்போ இந்தியாவில் நம்முடைய பகல்காம் மேட்டருக்கு பிறகு, பாகிஸ்தான் சிந்தூர் ஆபரேஷனுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள உள்நாட்டு மக்களுடைய சிட்டிசனுடைய சர்வே எடுப்பதில் இந்தியாவின் கடமை, தேச ஒற்றுமையின் கடமை. இந்த கடமையின் உள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ திமுக நாகாநந்தினி சொல்றாங்க அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஓகே, அவங்களுடைய கனவு பலிக்கட்டுமே, பலிக்காம இருக்கலாம், பலிக்கும். பகல் கனவு பலிக்காது, ஏன்னா இன்னும் நைட்டு வரல. ஆனா அதே நேரத்தில் 2021 மே மாசம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நீங்க திமுக வெற்றி பெற்றதா இல்லையா? திமுக வெற்றி பெற்றதா இல்லையா? திமுக வெற்றி பெற்றதா இல்லையா? இரவு 7:30 மணிக்கு நைட் வரல. வரட்டும் சார். பொய் இல்ல உங்களுக்கு. அதாவது கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலம், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட எதிர்க்கட்சி தானே ஆட்சி அமைக்குது. இப்போ அப்படி பார்த்தா இவிஎம் இதுல குளறுபடி பண்ணிச்சா? ஏன் பீகார்ல மட்டும் நிலைக்குது? அவங்க ராகுல் காந்தி சொல்றாருன்னா அவரு ஏற்கனவே இது சம்பந்தமாக வெளியுறவுத்துறை இல்ல சார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் சொல்றாருல ராகுல் காந்தி. இது எப்படின்னா வடிவேலு நானும் ரவுடி நம்புங்களா, நானும் ரவுடி சொன்ன அது போல உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல, ஓபன் பண்ணி பிரஸ் ரிலீஸ் பண்ணலாமே, ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கன்னா? உங்களுடைய நிலைப்பாடு 2014 பிறகு இந்தியாவில் காங்கிரஸை மக்கள் கைகொள்ளி விட்டார்கள். இன்னைக்கு உங்க நிலைமை என்னன்னா, பாவம் ராகுல் காந்தி என்ன செய்வார்? என்னடா ஆட்சியில வர முடியல. குறிப்பா பீகார்ல தலித் மக்களும் சிறுபான்மையினர்களும் தான் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அவர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்பெல்லாம் கிடையாது சார். தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அவர் குடைப்பிடிக்க காரணம் என்னவென்றால், இதை வச்சுதான் இந்தியாவில் INDA கூட்டணி ஆட்சி அமைத்து கூட அதை வச்சுதான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கிறாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஆலயமணி படத்துல கண்ணதாசன் வரி இருக்கும் என்னன்னா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, பாதி மனதில் தெய்வம் வந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் வந்து ஆட்டி வைத்ததடா. நிலைப்பாடு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலை உள்ளது. அந்த மனநிலையில் மனதில் தெய்வம், ஆமா, அந்த மனநிலை மீதி மிருகம் அந்த மனநிலையில் தான் காங்கிரஸ் போட்டுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்கள் பீகாரை போன்று மேற்கு வங்க பீகாரை போன்று தமிழகத்திலும் போலிகள் தமிழகத்தில் 4% போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிற்கின்ற போது 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என்று சொன்னார்கள். இதை நீங்க திமுக மறுக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் சார், ஒரே ஒரு உதாரணம் சார். 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர் வாய்ப்பு தான். இடைவேளைக்கு பிறகு மாவட்ட கலெக்டர் ராமன் சார், நந்தகுமார் சார், ஒரே ஒரு நிமிஷம் இடைவேளைக்கான நேரம் நான் உங்களுக்கு தான் வரேன். இடைவேளை முடிஞ்சது பிறகு ராமன் சார் அவங்க ஒரே ஒரு நிமிஷம். சரி நந்தகுமார் சார், கொஞ்சம் இடைவேளைக்கான நேரம் நான் இடைவேளை பிறகு உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார். கண்டிப்பா இடைவேளை விட வேண்டிய நேரம். 2024 மக்களவை தேர்தலில் பிஜேபி மோசடி செய்து வெற்றி பெற்றுள்ளது என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார். அதற்கான ஆதாரமும் எங்களிடம் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றி விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சரி, நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தா தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே பேசுகிறார். ராகுல் காந்தி அவருடைய பேச்சு, நீங்கள் தொடர்ந்து இந்த தேசத்தின் மீது வன்மம் கக்குகின்றீர்கள், ஆனால் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் இந்த பாசத்தை காட்டுகின்றீர்கள்? நம்முடைய நாடு என்ன ஆரம்பத்தில் காரணம் என்னவென்றால் இவங்களுடைய நிலைப்பாடு ஆத்திச்சோடியே. காரணம் என்னவென்றால் ஷேக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் பிரித்தது, யோகப்பட்ட சைனாவை பிரித்தார்கள். 1962 வாரில் அன்னைக்கு சைனாவுக்கும் வார் நடக்கும்போது அவங்க கொஞ்சம் போல் இடத்த எடுத்துட்டாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில்
வந்து சியாம் பிரகாஷ் முகர்ஜி கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? ஏங்க அவன் எடுத்துட்டு போயிருக்கான், அந்த இடத்த நம்ம கையகப்படுத்தணும்னா அவங்க எடுத்துட்டு போன கொஞ்சம் போல கூழாங்கல்லும் கொஞ்சம் பாரம்பரியம் தான் எடுத்துட்டு அவன் போட்டுட்டான். அப்ப சியாம் பிரகாஷ் என்ன கேட்டார் தெரியுமா? சரிங்க உங்க தலையில் இருக்க தொப்பியா கலட்டுங்கன்னு. இவருக்கு ஒரு கோவம் வந்துட்டு நேருக்கு ஏன் கோவம் வந்துட்டா மண்டையில முடியல, அப்ப முடிய மறைப்பதற்காக அவர் தொப்பி வச்சிருக்காரு. இதே போலதான் நம்முடைய நாட்டுக்கு அது வாடாங்கல்ல இருந்தா கூழாங்கல்ல இருந்தா கள்ளிச்செடியா இருந்தா நமக்குள்ள தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சியாம் பிரகாஷ் முகர்ஜி மரணம் மர்மமானது. அவருடைய மனைவி இதை விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னா கூட ஜவஹர்லால் நேரு கண்டுக்கிடவே இல்லை. அப்படிப்பட்ட எதுக்கு சொன்ன காங்கிரஸ் உடைய பேசிக்கே இந்தியாவுடைய இறையாண்மை எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். இன்று நிலைமை என்னவென்றால் தேசத்திற்கு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜவஹர்லால் நேரு பத்தி மக்கள் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஜவஹர்லால் நேருவை போல் ஒரு பிரதமர் வந்து கவிக்குள் பத்மா சரோஜ் நாயுடுடைய மகளுக்கு மகளான பத்மஜா நாயுடுக்கு ஜவஹர்லால் நேரு காதல் கடிதம் எழுதுவது தானே? சரி ஓகே ஓகே சார் ஓகே இல்ல இல்ல சார் நான் காட்டுறேன் சார். அப்படி கிடையாது சார். பொதுவெளியில உண்மை உண்மை நான் சார் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் காட்டுறேன் சார். அந்த மாதிரியான விஷயம் இந்த தலைப்பை ஒட்டி பேசுங்க. இல்ல தலைப்பை ஒட்டி பேசுங்க சார். நீங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பத்தி பேசாதீங்க. நாட்டோட முதல் பிரதம மந்திரி இந்த நாட்டுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. சரி 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 நீங்க இப்ப ஆதாரம் இல்லாம தான் பேசுறீங்க. அப்போ 49 ஐஐடி இல்ல சார். ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அதை விட்டுருங்க. தலைப்பு ராகுல் காந்தி விஷயத்துக்கு பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தாரு ஜவஹர்லால் நேரு. சரி ஒரு பொதுத்துறை கொண்டு வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சோத்துக்கு வழி இல்ல. சரி ஒரு நிமிஷம் நந்தகுமார் சார் ஒரு நிமிஷம் முடியுங்க. தலைப்பை ஒட்டி பேசுங்க. சரி ஓகே சரி ஓகே 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 சரி ஓகே 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 சொல்லுங்க. இப்ப ராகுல் காந்தி விஷயத்துக்கு வாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தேசத்துக்கு அவர் முழுக்க சைனாவுக்கும் பாகிஸ்தானும் ஆதரவாக செயல்படுகின்றார். இந்தியாவுடைய இறையாண்மை அவர் காற்றில் பறக்க விடுகின்றார். அவர்களுக்கு வேறு ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே பீகார் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஆர்ஜேடியும் காங்கிரசும் கூட்டணி வச்சு நாம் வெற்றி பெறலாம் என்று கனவு காண்கின்றார்கள். அந்த கனவிற்கு தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை களை எடுத்தவுடன் ஆஹா வயலுக்கு எப்படி களை பறிக்கிறோமோ அதே போல நாட்டினுடைய களைகளை பறிப்பது காலத்தின் கட்டாயம். அதனால்தான் இந்த நிலைமை. இது மேற்கொண்டு நடைபெறும். தமிழ்நாட்டிலும் இதே போன்ற சர்வே எடுப்பார்கள். அது யாருக்கு உங்களுக்கு என்ன சார்? உங்க மடியில கணம் இல்ல, எனக்கு ஓட்டு. ஆகவே தமிழகத்திலும் இது போன்ற போலிகள் நிறைய உள்ளார்கள். தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக வேலை செய்யும். சரி சார் தொடர்ந்து பேசலாம். திரு நந்தகுமார் சார், அதாவது தலித் சிறுபான்மையினரை குறி வச்சுதான் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏற்படும் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அந்த மாதிரியான நபர்கள் அவர்களை நீக்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதுதானே சார் உண்மை. அதைத்தானே தேஜஸ்வி அப்பதான் சொல்லிட்டு இருக்காரு. எங்களோட வாக்கு வங்கியை குறி வச்சு அழிக்கிறாங்கன்னு தானே சொல்றாரு அவரு. சார் இப்ப இவங்க இதை பண்றாங்க. இப்ப இவரும் சொன்னாரு, அண்ணன் செல்வமும் சொன்னாரு, எங்கிருந்தோ வந்தவங்க இந்த நாட்டுக்குள்ள வந்தவங்க இவங்களாலதான் வந்து கள்ள ஓட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் இப்ப 64 லட்சம் பேர்ல 26 லட்சம் பேர் இறந்து போனோம்னு சொல்லிட்டீங்க. மீதி 30 லட்சம் பேர் வந்து பெர்மனண்டா வேற இடம் போயிட்டாங்க. மீதி பேர் ட்ரேசபிள் இல்லன்னு சொல்லிட்டீங்க. அதுல எவ்வளவு பேர் வந்தேர்கள் வந்தாங்க? உத்தரப்பிரதேசத்துல பொறுத்த வரைக்கும் தலித்தும் சிறுபான்மையரும் வாக்களிக்காமலா வந்து பிஜேபி திருநாள் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்ப ஜெயிக்கலையே. இல்ல இப்ப ஜெயிக்கலன்னா கூட ஜெயிச்ச தொகுதிகள் தொகுதிகள் குறைஞ்சா கூட அவர்கள் வாக்களிக்காம எப்படி ஜெயிக்க முடியும் கேள்வியை ஒவ்வொரு முறையும் வைக்கிறாங்க. 2019 வரைக்கும் ஒரு மாயை உருவாக்குனாங்க. எல்லா மக்களும் வந்து நம்பி போனாங்க. 2024 பிரதம மந்திரியா இருக்கிறவருக்கு லாய்க்கே இல்ல, கையாலாகாத அரசு, நமக்கு இதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போனதால மக்கள் அவ்வளவு பேரோ நம்ம ரீஜனல் பார்ட்டி யாரு நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, மாநிலங்களை சேர்ந்தவங்க யார் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நமக்காக யார் வந்து உரிமைகளை மீட்டு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்றாங்க. சார் இன்னைக்கு நீங்க பாருங்க, மகாராஷ்டிரால எடுத்து பாருங்க, நீங்க அவங்க நின்னதுல வந்து 133 சீட்ல ஜெயிக்கிறாங்கன்னா எப்படி ஜெயிச்சாங்க? எல்லாமே இந்த இவிஎம் மிஷின் தான் ஜெயிச்சாங்க. என்னடா சொல்றேன் இப்ப இவங்க சிவிலியன் கார்டு போட்டாங்க. பீகார்ல சிவிலியன் கார்டு போட்டாங்க.
சார் நாய்க்கலாமா சார் சீலன் கார்டு போடுவீங்க? சரி, இப்போ உள்ள சீலன் கார்டு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இவிஎம் மிஷின் வந்து சரியானதுதான். இப்ப கார்த்திக் சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், என்னோட நினைவு சரியா இருந்தா வீரப்ப மொய்லின்னு நினைக்கிறேன், சில தலைவர்கள் வந்து இவிஎம் மிஷின் சரியானதுதான் உங்க முக்கிய தலைவர்களே நிறைய பேர் பேசுறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பிரதம மந்திரி இங்க வந்தாரு இல்லீங்களா, இங்க வந்து பேசும்போது தஞ்சாவூர்ல வந்து திருச்சியில பேசும்போது சோழனோட எல்லாத்தையும் சொன்னார். குடவலை சிஸ்டம் பெஸ்ட், இந்தியாலே வந்து ஜனநாயக முறை கொண்டு வந்து சொன்னார்ல, குடவலை சிஸ்டம் வீங்க நீங்க வாக்கு வைங்க சார். நான் ஒன்னேன்னு கேட்கிறேன் 1952 முதல் தேர்தல் நடக்கும்போது 70 நாள் 80 நாள் தேர்தல் நடந்தாங்க சார். அப்ப வந்து வெறும் வாக்கு சீட்டு தான், அப்ப வெறும் வாக்கு சீட்டு தான். இன்னைக்கு வந்து நீங்க வந்து 26 லட்சம் மிஷின் எடுத்து இறக்குறீங்க. எதுக்கு சார் நீங்க 44 நாள் எதுக்கு 44 நாள் எதுக்கு ஏன் பேசு? உங்களோட வாக்காளர் மாறி மாறி ஒவ்வொரு மாநிலமும் போடுமா? நீங்க செட் பண்ற மிஷின்ல ஒவ்வொரு ஸ்டேட்டா போடுமா? நீங்க வந்து வர சார் வர இருங்க உங்ககிட்ட வரேன் சார். இப்போ இவர் சொன்னாரு ஜனநாயகத்தை பத்தி பேசினாரு, எதிர்கட்சி தலைவர் பொறுப்பா இருந்தாரு. பிரதமர் பொறுப்பா இருக்காரா? 140 கோடி பேருக்கு பதில் சொன்ன நான் தான். 140 கோடி மனசா தாங்கிட்டு இருக்காங்க. 140 கோடி பேர்ல மணிப்பூர்ல என்ன கையானா 2 வருஷமா? அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இல்ல பகல்காம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க, எத்தனை மாசம் ஆச்சு? இது வரைக்கும் பதில் சொல்ல. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல. இப்ப கடைசியா பார்லிமெண்ட்ல வந்து கேள்வி கேட்டப்போ பார்லிமெண்ட் கேட்டு சொல்லுவோம், ஒரு 4 தீவிரவாதியை அழிக்கிறதுக்கு 3 ஆபரேஷன். 4 தீவிரவாதி அழிக்கிறதுக்கு சிந்தூர் ஆபரேஷன் சார். அப்போ சிந்தூர் ஆபரேஷன் என்னாச்சு? அப்புறம் வந்து மகாதேவ் ஆபரேஷன், அப்புறம் சிவசக்தி ஆபரேஷன் என்ன? சிந்தூர் ஆபரேஷன் வெற்றி பார்லிமெண்ட் செலிப்ரேட் பண்ண சொன்னீங்களே, அப்பெல்லாம் வந்து மகாதேவ் ஆபரேஷன் ஞாபகம் இல்லையா? சிவசக்தி ஆபரேஷன் ஞாபகம் இல்லையா சார்? ஜூன் 23 1987 இதே சியாச்சின் மலை உச்சில பாகிஸ்தான் ராணுவத்திட்ட இருந்து அந்த பகுதியை 3 நாள் விரட்டி அடிச்சு காப்பாத்தது இந்திய ராணுவம். அமர ராஜீவ் காந்தி தலைமையிலான அரசு. அப்படி ஒரு அரசு நாங்க தமிழ் அடிச்சுக்கணுமா? எங்கேயாவது போராடணுமா சார்? ஒரே ஒரு ஆபரேஷன் பண்ண, சிந்தூர் ஆபரேஷன் பண்ண 7ஆம் தேதி காலை 4:30 மணில இருந்து 10 மணி என்ன நடந்தது? இன்னைக்கு பிரதமர் வாரணாசியில பேசும்போது வந்து சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் வந்து தொந்தரவு வந்தா இங்க வந்து காங்கிரசுக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி. சார் பாகிஸ்தானுக்கு வந்தா எங்களே சார் நாங்கெல்லாம் மறந்துட்டோம் பாகிஸ்தான. இவங்களுக்கு எப்பமா தெரியுமா? பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள், வந்தேரிகள், அதுக்கப்புறம் உணர்வு வச்சுப்பாங்க இவங்க நாட்டுப்பற்று கோயில். இதுதான் இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ இவங்க ஏன் இந்த வெளியிடக்கூடாது? இப்ப ஒண்ணு இல்ல சார், இப்ப நான் வந்து செல்வனை தான் கொலை பண்ணார் நான் சொன்ன வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்ல பண்ணல, இல்ல ராமன் தான் பண்ணாருன்னு சொன்ன வச்சுங்களேன். 3 நாள் பேசவே மாட்டாங்க சார். 4ஆவது நாள் இந்த கேஸ் அப்படியே திருப்பி ஏன் மேல கொண்டு வருவாங்க. அதுக்கு உண்டான கதை வசனம் திரைக்கதை எழுதுவாங்க. அதுக்காக தான் எங்க தலைவர் சொல்றாரு, அதான் எங்க சமர்ப்பிக்கப்படும் அங்க சமர்ப்பணம், நேரா மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு தைரியம் தான் வாங்க, அங்க மீட் பண்ணுங்க. இப்பயே கூட இப்பயே விடுங்க. நாங்க கேட்டோமே 3 மாசம் நான் கேள்வி கேட்டோமே, உங்க தலைவர் பதில் சொல்லிட்டாரா? சரி சரி, நாடாளுமன்றம் பதில் சொல்லிட்டாரா? சரி ஓகே சார், ஓகே நான் மறுபடியும் வரேன் சார். இப்போ வந்து அந்த ஆதாரங்களை ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னா திரு தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது ஆதாரங்கள் ஏன் கொடுக்கலன்னா நீங்க வந்து அது மடைமாற்ற முயற்சிகள் நடக்கும், அதனால கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஆளுங்கட்சியை நெறிப்படுத்துவதற்கு அல்லது ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு சரியான ஏவுகணையா இருக்கணும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த பொதுவெளியில் பேசி இருக்க கூடாது. நாடாளுமன்ற திங்கட்கிழமை கூடுது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கும் பொழுது அவர் நாடாளுமன்றத்தில் இது விவாதத்துக்கு கொண்டு வந்திருந்தாருன்னா அவருக்கு நம்ப தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவர் பொதுவெளியில பேசுறது வந்து எது கேட்டீங்கன்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதம். ஏதான ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிச்சிடுறேன். நாம தமிழ்நாட்டுல கூட நீங்க ஒரு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இலங்கையை சார்ந்த சிங்கள தீவிரவாதி ஒருவர் தமிழ்நாட்டில் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை அல்லது வாக்குச்சாவடி எலெக்ஷன் ஐடி கார்டு எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு 6 வருஷம் இருந்திருக்கார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 6 வருஷம் இருந்த பிறகு என்னையே சொன்ன பிறகுதான் அவரை இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். எதுக்காக இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பகல்காம்ல ஒரு தாக்குதல் நடக்குது. அதுல நம்ம 26 அப்பாவி உயிர்கள் வந்து நம்முடைய இந்திய உயிர்கள் பறிக்கப்படுது. அதுக்கு 22 நிமிஷத்துல பதிலடி கொடுத்து அந்த தீவிரவாத முகாம் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த
தீவிரவாதத்தில் சம்பந்தப்பட்ட 4 தீவிரவாதிகளை சார் அந்த 22 நிமிஷம் 7ஆம் தேதியா 8ஆம் தேதியா 9ஆம் தேதியா சொல்ல சொல்லுங்க. வர 10ஆம் தேதி ட்ரம்ப் நிறுத்துதல் சொன்னது பிரதமர் வந்து அதை மறுத்துட்டாரு. பிரதமர் நாடாளுமன்றத்திலே மறுத்துட்டாரு. எந்த விதமான வழி அழுத்தமும் கிடையாது. நாங்க தான் நிறுத்திருக்கோம். நாங்க கேட்கிறது அந்த 22 நிமிஷம் 7ஆம். சரி, ஓகே, அதுக்கான பதில் அவர்கிட்ட கேட்கலாம். நந்தகுமார் சார், நீங்க கொஞ்சம் தயவு செய்து பொது விவாதங்களுக்கு வரும்போது, ஒரு தொலைக்காட்சி விவாதத்துக்கு வரும்போது கொஞ்சம் தயவு. சரி, ஓகே, சொல்லுங்க. நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுக்கு ராணுவ அமைச்சரும் பதில் சொல்லி இருக்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதில் சொல்லி, பிரதமர் அவர்களும் மிக கடுமையாக வாதங்களை வந்து வாதங்களுக்கு பதில் சொல்லி இருக்காரு. ஆனால் வாதங்களை எதிர்கொள்ள முடியாம இவங்க போற போக்குல சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது நியாயம் கிடையாதுங்கிறதா. நான் என்ன, யாரோ ஒருத்தர் சொன்னா நான் இதுக்கு இவ்வளவு அக்கறை எடுத்து பேச போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எஸ்ஐஆர்ல இவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகலாம். இவங்க நீதிமன்றத்துல அணுகுனாங்க. நீதிமன்றத்துல நீங்க எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி, எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னும் காலம் கெட்டு போகல, தேர்தல் அறிவிப்பு இன்னும் வரல. பீகார் தேர்தல் அறிவிப்பு இந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகும் கூட ஒரு வாரத்திற்கு புது வாக்காளர்கள் சேர்ப்பதற்கு அவகாசம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தயவு செய்து போற போக்குல நீங்க நம்ம வேற ஒண்ணு வேண்டாம். ஒரு சிந்தூர் ஆபரேஷனையே கொச்சைப்படுத்துறீங்கன்னு சொன்னா அண்டை நாடுகள் நாம் இன்றைக்கு அண்டை நாடுகள். சரி, ஓகே, திரு தூத்துக்குடி செல்வம் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க சார். இவர்களுக்கு அதாவது காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளுக்கு இன்னும் கூட காங்கிரஸ் திமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரே அணியில் இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. எனக்கு அந்த உரிமை, நம்பாமல் இருப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, இவர்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகத்தான வெற்றியை வந்து நேர்காலத்திலே இந்திய அரசாங்கம் செய்த தவறுகளை எல்லாம் நேரு விடுங்க சார், அடுத்த விஷயம் வாங்க சார். இப்ப பிரதமர் பண்ண தவறுகளை சொல்லுங்க சார். ஐயா மோடி ஐயா பண்ண தவறுகளை பண்ணுங்க. அவரே பாட்காஸ்ட்ல அவரே பிரிட்டனை சேர்ந்த பாட்காஸ்ட் நேர ஒளிபரப்புல நானும் மனுஷன் தான், நானும் தப்புலாம் பண்ணுவேன், நான் பண்ண தப்புலாம் மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டேன் சார். அந்த தப்பெல்லாம் சொல்லுங்க. முதல் தப்பு சரி, நன்றி சார், நன்றி. வெற்றியை ஜீரணிக்க முடியாமல் இவர்கள் காங்கிரஸ் கட்சி நன்றி நாகநந்தினி மேம். அதாவது இப்ப தமிழகத்தில் இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள், இப்ப எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லது அதை தடுப்பதற்கான அல்லது சரியான வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளாக நீங்க என்ன மேற்கொள்ள இருப்பீங்க சார்? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்ப முன்னெடுப்பை எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கரெக்டான ஒரு முன்னெடுப்பை எடுத்து வச்சிருக்காரு. அதற்கான ஆயத்தம் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. இதுல முக்கியமான ஒரு சில விஷயத்த நான் வந்து தூத்துக்குடி செல்வம் சாருக்கும் ராமன் சாருக்கும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியதானே? நீதிமன்றத்துக்கு சொல்லிச்சு சார், நீங்க 22 லட்சம் பேர் நீக்கி இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த 15 பேரோட பேர் வந்தா கூட நீங்க எல்லாம் பொய்ன்னு நாங்க சொல்லிடுவோம்னு சொல்லி நீதி அரசர்களே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த லிஸ்ட கொடுங்க, நீதிபதி கேக்குறாங்க. நீங்க ஏன் சார் இந்த லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் டைலாக் சொல்லுவீங்களா? நானும் சொல்றேன் பாருங்க. இவங்க பண்றது எப்படி தெரியுமா சார் இருக்கு? இந்த சந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரி திடீர்னு ஆடுறதும் திடீர்னு உடனேதான். அதான் அது மாதிரிதான் எலெக்ஷன் வரும்போது மட்டும் திடீர்னு இவங்க வாக்காளர் சேர்த்துப்பாங்க, வாக்காளர் நீக்கிடுவாங்க. அதே நீதிமன்றம் தான் உங்களுடைய அரசு ஓடிபி மூலமா பண்ணக்கூடாது என்பது உங்கள் தூர்மூலம் சொன்னாங்க. ஆகவே இந்த அரசு திமுக அரசு ஓடிபி அரசு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மாநிலத்துல நான் தெளிவா கேட்கிறேன், காணாம போட்டாங்க அரசு இல்லைன்னு சொன்ன வாக்காளர்கள் எப்படி சார் தென் மாநிலத்துல வந்து அவங்க எல்லாம் வேலைக்கு இருக்காங்க? அதுல 6,00,000 பேரு தமிழ்நாட்டுல வாக்காளரா இருக்கு இருக்கிறாங்கன்ற கேள்விக்கு இங்க பிஜேபியில பேசுறவங்க எல்லாம் பதில் சொல்லணும். சரி, உங்க நிறைவு கருத்து சேர்த்தே பதிவு பண்ணுங்க நாகநந்தினி. அதான் சார், நிறைவு கருத்தா தான் சொல்றேன். இப்போ டிஜிட்டல் இந்தியா, ஸ்டாண்ட் இந்தியா, ஸ்டாண்ட் இந்தியா, டேன் இந்தியா நிறைய இந்தியான்னு பேசுறாங்கல்ல. ஏன் சார் இவங்களுக்கு தான் எல்லா எஃபிஷியன்சி கையில இருக்குல்ல, ட்ரம்ப் அவர்களையும் கூட சேர்த்து வச்சிருக்காங்கல்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், பாஸ்போர்ட்டை டூப்ளிகேட் பண்ண முடியாது, சரியா சார்? அதே மாதிரி ஒரு ஓட்டரை நீங்க ரிஸ்க் எடுத்து 15 வருஷம், அதாவது 10 வருஷம் இப்ப முடிஞ்சு ஒரு 2 வருஷத்தை சேர்த்திக்கோங்க, கிட்டத்தட்ட 17 வருஷமா நீங்க தானே சார் இருக்கீங்க. அதையும் சார் ஒரு எஃபிஷியன்சியா மாத்திரக்கு உங்களால முடியாது. அந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ் பண்ண முடியாம ஏன் வச்சிருக்கீங்க? அப்ப அதை நம்ப முடியாது அப்படின்னா, அதற்கு நீங்க நம்ப முடியாதுன்னு சொன்னா நீங்க எதுக்கு
பீகார்ல 35 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே உண்மையாலுமே பழங்குடியினர், பட்டியலினர், அப்புறம் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய முக்கியமா தலித் உட்பட்ட மக்கள் தான். அவங்க எல்லாம் பீகார் மண்ணின் மீதும் அந்த மாநிலத்தின் மீதும் பற்றுக்கொண்டு அந்த மாநில வாக்காளர்களா இருக்கிறதுனாலதான் இவங்களை நீக்கியிருக்காங்கன்ற ஒரு டீடைல் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு. ஏன் அந்த ஊர்ல இருக்கு BL1 சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கு 2015 ஊதிய உயர்வு கொடுத்திருக்கணும். சரி, ஓகே. திடீர்னு அவங்க என்ன பார்த்தோம், 6ஆவது நாள் ஏற்றிட்டீங்க, மோசடின்னு சொல்றோம். சரி, நீங்க எல்லாமே நன்றி 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 மேம், நன்றி. நேரம் குறைவாரு. உங்களோட ஏஜெண்டா வச்சுதானே சார் நீங்க செயல்படுத்துறீங்க. ஓகே, இந்த விஷயத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா நன்றி மேம், நன்றி மேம், நன்றி. நாகானந்தினி மேம். 2026ல இங்க அமல்படுத்த எந்த விஷயமும் அமலாகாது. இதுல ஒரு சரி, ஓகே 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 மேம். 2016லயே பாத்தீங்கன்னா 1% வாக்குனாலதான் திமுக வெற்றி வாகையை இழந்துச்சு. இப்போ 8.5% வரைக்கும் இவங்க வந்து மேம் நன்றி, நிறைவு செய்யுங்க. அப்படின்னு சொன்னா மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி சிந்துமுள்ள வேலைகளை இங்க நடக்காது. நன்றி 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 மேம். நந்தகுமார் சார், உங்களோட நிறைவு கருத்து அடுத்து உங்ககிட்ட வந்துடும் சார். சொருக ஒரே வரையில முடிச்சிருங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கடைசியா போன 25ஆம் தேதி மாத்திரம் 9,03,000 பேர் வந்து சேர்த்திருக்காங்க. எந்த விதமான ஆதாரம் எல்லாமே சேர்த்துட்டாங்க. சரி, அவங்க என்ன பண்ண போறீங்க? யாரை கேட்டு சேர்த்தீங்க? ஓகே சார். சார், இப்போ ஆதாரம் எப்போ சார் ஏதோ வெளியிடப்படும்? மிக விரைவில் வெளியிடப்படும். மிக விரைவில் வெளியிடப்படும். 2 வாரம் பொறுத்துக்காங்க. நீங்க பார்லிமெண்ட்ல கேளுங்க, தைரியம் இருந்தா ஆதாரத்தை கொண்டு வா, நீங்க பார்லிமெண்ட்ல கேளுங்க. நன்றி 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 சார், நன்றி. கேளுங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து. ஆதாரம் வெளியிடப்படும் நாகானந்தினி அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நந்தகுமார் அவர்களும் சொல்லுகிறார்கள். இது எப்படின்னா, வரதப்பா கஞ்சி வருதப்பா உள்ள நிலைப்பாடு போல இருக்கின்றது. ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு, 15 MP தொகுதி கம்மியா இருந்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. உண்மைதான். பிரதமர் மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு. 100 வரைக்கும் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. 15 தொகுதி கம்மியா இருந்தா இங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மைதான். ஏன்னா 2021 திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் போது 3% தான் திமுக ஜெயிச்சது. ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா வந்தா அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பாரு. அவர் உண்மைதான். அதனால அண்ணன் நந்தகுமார் சொன்னது உண்மைதான். நம்முடைய சகோதரி நாகானந்தினி சொன்னது உண்மைதான். என்ன இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நன்றி 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 நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.